இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியோ ஸ்டாருக்கும் அப்புறம் என்னோடய அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன் போகும்போது பேமெண்ட். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தியாகு சார், முகன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இதுமாதிரி நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஹாப்பி யுகாதி. ஃபர்ஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே தேங்க் பண்ணணும், ஏன்னா நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எல்லாம் என்னை பற்றி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் சுரேஷ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் சார் சொல்ல மாதிரி இது சாரோட கரெக்டான ஃபேர்வெல். அண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல மாதிரி யாராவது சாரோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணோன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி. அண்ட் யா, ரமேஷ் சார், you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagu sir, thank you so much. Govind sir, thank you so much. Raman sir, thank you. Ramakrishnan sir, Kavita Bharati sir, Kandasamy sir, thank you everybody. Cast and crew ku oru periya thank you solano, and especially the ADs and the associate and Arvind, thank you so much. Amarraj sir, sir Suresh sir illa ana neenga ella sir oda pillar madri, you have made the film successful. And Kanadakana actually a first model successful ana padam, and na romba happy feel pandren. And yeah, Venkatesh PRO, thank you so much. Rajesh Anna, ungaloda events, thank you. And yeah, ellarukku thank you. Amma iniki நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா வந்தோம், so thank you. And I love you and I hope I always make you proud. Thank you. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது சுரேஷோட கிடாயின் கர்ணிமனு கதையை கேட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்ல கதையாக இருக்குன்னு ரொம்ப பிளான் பண்ணி, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துட்டோம், ஒரு 1 year எடுத்துட்டோம். பட் இந்த கதையை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும்னு ரொம்ப நாள் போராடி, அவர் கேட்ட கதைக்களம் அப்படி, அவர் வந்து ஒரு ட்ரை ஏரியா வேணும், ஒரு டெரஸ் வீடே இல்லாத ஒரு ஏரியா வேணும், அப்படியெல்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இன்றைக்கி இப்போ வந்து இப்படி வந்து நிற்கிறோம். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா இடத்துக்கும் சுரேஷ் சங்கையாக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பட்டு அவர் நம்மோட இப்போ இல்லை, ரொம்ப வருத்தக்குரிய விஷயமா இருக்குது. நிறைய கதைகள் வச்சுருப்பார். நீங்கள் ஒரு 1/2 hour அவர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா சமூகத்து மேலே அவ்வளோ ஒரு அக்கறையுள்ள மனிதர். ஒரு ஊரில் போய் உட்காந்து அங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்து இவங்களவே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதை வந்து ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வந்துடுவார். அதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயமே. அது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர் வெற்றியும் பெற்றிருக்கார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டிஓபி சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா இடத்துக்கும், ஹீரோயின் லவ்லின் மேடம், யோகிபாபு ரொம்ப ஹீரோ சார் தான் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாரு இந்த படத்தை முடிச்சதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தை முடிச்சு கொடுத்த ஏடி பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அமுல்ராஜ் சார் மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ஆர்பி டாக்கி சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த பையன் தான் ரொம்ப 2 வருஷமாக என் கூடவே இருக்காப்ப. அரவிந்த் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்.
இப்போ வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் என் கூடவே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த பையன். ரொம்ப தேங்க்ஸ். இது எங்களுக்குள்ள ஒருத்தர் நன்றி கூறுவதற்கான விழா அல்ல, எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததற்காக இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வெற்றி படமாக்கிய திரைப்பட ரசிகர்களுக்கும் நன்றி. அதைவிட பெரிய நன்றி நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய தோழன் சுரேஷ் சங்கையா சார்பாக நான் இதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தினுடைய முடிகிற நேரத்தில் அந்த இயக்குனர் இல்லாமல் போனாரும் அவர் இருக்கிறது போலவே உள்ளது போலவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் செலுத்தி, ஒருவேளை இதை வந்து ஓடிடியில் விட்டிருந்தா கூட இதை வந்து அவங்களுக்கு போதுமான அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த திரையில் கொண்டு வருவது என்பது எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் திரையில் கொண்டு வர்றது சங்கையாவிற்கு செய்கிற மரியாதை, அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த குழுவின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் சங்கையாவின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஒரு கதையை மட்டும் நம்பி இருக்கிற படங்கள், அவங்க எல்லா ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்க அந்த படங்களையெல்லாம் எடுத்துட முடியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன கதைகளை வைத்து கதையை நம்புகிற இயக்குநர்களை வைத்து படம் எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கணும்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துகிட்டு, ஒரு கிடாயன் கருணை மனு படம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சத்தியசோதனையை எடுத்துகிட்டு, அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போது நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்கார்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உதவி இயக்குனர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஹாட்ஸ்டார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தார்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்கள் சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜு இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பு வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணுன்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன்.
எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றதே இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது முக்கியமான ரோல் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. இந்த நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் பணிவோடு வணங்குகிறேன். எனக்கு முன்பாக இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக இதில் என்னென்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனால் மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடடா ஊர்லேயே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமான்னு. நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இல்லாத சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கையா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்தில் ஆரம்பித்து, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கானோம் படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சி கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடையே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பாக நான் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோ குமார், நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குனர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி, சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்கிறது, முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமாக இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தையே தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார், ஏன்னே அடுத்த படம்னே நம்ம ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்க தம்பி, நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முழிச்சிருக்கேன். அண்ணே எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏன்னே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சுருக்கலானே. அவனுங்க இப்போ வச்சுருக்கேன் தம்பி, நல்ல வேலைண்ணே, அடுத்து அங்கே தானே போக போகிறோம். என்ன தம்பி இப்படித்தான் சொல்கிறீங்க, சுற்றி அருப்புக்கோட்டைக்கு தான் வர்றீங்கம்பே. என்ன போனே அருப்புக்கோட்டை நம்மளை விட மாட்டேங்கினே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமே நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியா தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு பூரா சொல்லியிருக்கேன், யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடித்தா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட, நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனால் அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்கண்ணே, நீங்கள் எடுக்கிறதானே உங்கள் கேரக்டர் பார். அப்படி ஒரு உரிமையான ஆள். இன்னைக்கு அவரை அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறையா டெக்னீஷியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய, எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராமல் இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும், இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சுரேஷ் சங்கையா அவர் இல்லாத இந்த இடத்துல எனக்கு பேசுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா எதை பேசினாலும் அவர் இல்லாமல் இங்கே பேசுகிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது.
ஒரு சிக்கலான டைமில் ஒரு டைம் நம்ம எதிர்பார்த்துருந்த ஒரு டைமில் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரொடியூசர்னு பெருசாக ஒன்று சொன்னாங்க. நான் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் பயணிக்கிறதுனா கொஞ்சம் தயங்குவேன். அது ரொம்ப பெருசாக இருந்தோடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அப்போது சரின்னு சொல்லிட்டு டைரக்டர் யாருங்கன்னு கேட்கும்போது சுரேஷ் சங்கியான்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் யோசிக்கவே இல்லை. அவருக்காக தான் நான் இந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆசைப்பட்டேன். அதே மாதிரி பேசின உடனே அடுத்து கதை நெரேஷன்ஸுக்கு வந்து நேரில் போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்தாரு. அந்த கிளாரிட்டி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் உட்காந்து அதை என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி ஒரு விஷயம் எனக்கு சொல்லி முடித்தார். கிட்டத்தட்ட 1.5 நேரம் எனக்கு இருந்துச்சு ஃபோனில். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சிரித்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து என்ன சார் நானே ஒரு வில்லேஜ் பையன், என்னையே வந்து வில்லேஜுக்குள்ளே பயங்கர கூப்பிட்டு போய் என்கேஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்த என்னை சந்தோஷமாக வச்சுருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி இல்லாமல் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. காரணம் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒரு ஏலியன்ஸ் மேட்டர் சொல்லியிருந்தார். அந்த கதையை வந்து லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி என்கிட்ட வந்து பதிவு பண்ணார். அதுவுமே மிக சிறந்த படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய படைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாண்டி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது எனக்கு. அந்த இழப்பு வந்து இனி வர எந்த டைரக்டருக்கு நம்ம பண்ணாலும் வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது ஃபீல் தான் நமக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாரும் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் பாபு சார் கிட்டத்தட்ட வந்து ட்ரீமர்ஸ்லேருந்து அவர் பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை அவர் தான் பக்கத்தில் போய் நிப்பாட்டினார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த படத்து மேலே எடிட்டராக நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எல்லா கேட்டகரியும் வந்துருக்கு. நான் குறிப்பிட்டு சொல்ல வரும்ல, அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இந்த இடத்த போய் சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஓடிட்டு இருந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இதில் ஒர்க் பண்ண சக கலைஞர்கள் சொல்லப்போனால் நிறைய பேர் இருக்காங்க. வில்லேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003 அப்புறம் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் பக்கமாக நான் எந்த படமும் அதாவது எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. ஆனால் இந்த படம் எனக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் வில்லேஜில் இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் கிடைச்சிது. அந்த ஃபீல் வந்து முழுக்க அந்த ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து படம் பார்த்தவங்கள ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த யதார்த்தத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையோட ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுரேஷ் சங்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கதை சொல்கிற எந்த அளவுக்கு சொன்னாலும் அதை தாண்டி தான் எடுத்தார். அதில் வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அந்த கேமரா ஃபோட்டோகிராஃபில் வந்து அவர் கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தூர் ஆகிட்டாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறையா குறிப்பிட்டு சொல்லலாம். இதை ரிலீஸ் டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்த்தோம். அந்த பப்ளிசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்குவலாக கிட்டத்தட்ட மீடியா சப்போர்ட் பண்ணுச்சு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஊடகத்துறை இல்லைன்னா நாங்களே கிடையாது. முதல்ல எங்களுக்காக இந்த இடத்துல நின்று நிறைய சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது. எங்களுக்கு பல நேரங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தது. ஸோ கோடான கோடி நன்றிகள். முதல்ல உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஏன்னா நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தீங்க. அதில் வந்து டைரக்டர் சங்கையா சார் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இந்த படத்தை நம்ம தியேட்டர் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி சங்கையா சார் நம்ம கூட தான் இருக்கார். இந்த படம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக பிளான் பண்ணுறப்போ ஒரு 80 ஸ்க்ரீன் அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செலவு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். மக்களோட ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருந்தோம். பட் ஆனால் இதனோட என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. 80 ஸ்க்ரீனில் பிளான் பண்ணது 120 ஸ்க்ரீன் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 180 180 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வந்துரும்னு நினச்சோம்.
ஆனால் இட் வெண்ட் ஆன் டு 207 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட டீம் கார்த்தி, பிரவீன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்ராஸ் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்தை அவங்கவுங்க படமாக எடுத்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது முழுக்க இது இந்த படத்தோடைய டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் மற்றும் ப்ரொடியூசர் ரமேஷ் பாபு சார், அஃப்கோர்ஸ் இதில் வந்து லீட் கேரக்டர் நடித்த யோகி பாபு சார், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். இது உறுதுணையாக இருந்த இந்த டீமில் இருந்த முக்கியமான கேரக்டராக பண்ணி இந்த லவ்லினாக இருக்கட்டும், அவங்களோட டீமில் இருந்த ரேச்சலாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அது மற்றும் அந்த ஊர் மக்களாக இருந்து நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேரும். ஆமாம், இந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ நீங்கள் வார் முரசு சொல்லுவாங்க, போர் முரசு சொல்கிற மாதிரி இது வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி படம். எப்படி வெற்றி படம் அப்படின்னம்னா, வணிக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இது மக்களை சென்றடைந்து இந்த படத்துக்கு என்ன ரெவன்யூ வேணுமோ அந்த ரெவன்யூ இந்த படம் எடுத்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் வந்திருந்தார். கார்த்தி சார் ப்ரீமியர் ஷோக்கு வந்தது வந்து பத்திரிகையில் படித்தது வந்து யோகி பாபு சாருக்காக வந்திருந்தார் அப்படின்ற ஹெட்லைன்ஸாக படித்தோம். பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பாக சுரேஷ் சங்கையா சாருக்காகவும் வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா கேட்டுட்ருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு முக்கியமான இவ்வளோ முன்னணி நட்சத்திரம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுனா, அதனோட ப்ரமோஷன்ஸ் இன்னும் விரிவுபடுது. அதனோட ரிசல்ட் இமீடியட்டாக தேட்டரில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் பார்க்குறப்போ இன்னும் மெட்மேலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபில்லப் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார், அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவரும் வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படத்தில் வந்திருந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஊர் சார்ந்த காமெடியாக இருக்கும். அதில் வந்து ஒரு சீனுமே வந்து லீட் டு லீடாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சீனு இந்த ரீசன் இதில் உள்கருத்தும் இருக்கும், அது இல்லாமல் அதை வந்து வெளிப்படையாக ரொம்ப காமெடியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க இந்த டீமோட கூட்டு முயற்சி தான். இதில் முக்கியமாக இந்த படத்தில் டிஓபியை ஒர்க் பண்ண தியாகராஜன் சார், அப்புறம் படத்தோட எடிட்டர் ராமர் சார், படத்துக்கு மிக்க பலமாக இருந்த நிவாஸ் பிரசன்னா சார், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் வெற்றி உங்களுடையது. இது எப்படி நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்த்தனமோ, அதே மாதிரி எப்படி மீடியா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோட க்ரூவுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததில் இந்த வெற்றி அனைவருக்கும் பொதுவான வெற்றி. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஒரு இமீடியட்டான ஒரு டைமில் ஒரு ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதுங்கிறது வந்து எனக்கு சுரேஷ் சங்கையா சாருக்கு நான் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிளாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை அவங்க கொண்டு வந்து எங்களை நம்பி, அதை ஒரு படம் ஒரு திசையும் அதனோட ரிக்குவயர்மெண்ட்ஸை எடுத்துக்குன்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த படம் எங்களை சூஸ் பண்ணிச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் அவர் பாபு சார் வந்து நம்ம வந்து போயிடலாம், இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தப்போ கம்ப்ளீட்டாக அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி அதனோட ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது. இப்போ செகண்ட் வீக்குக்கு நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கோம். செகண்ட் ரிலீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கூட மற்ற படங்களும் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பேர் சொல்லும் படமாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் அ கிரேட் ஃபேர்வெல் ஃபார் சுரேஷ் சங்கையா சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த கிணத்த காணும் திரைப்படம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் ரீச் பண்ணி எல்லாரையுமே வந்து இந்த படம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கியூரியஸாக பார்க்க வைக்கிறதுக்கு முழுக்க காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து ஊடகம் மற்றும் பத்திரிகை
யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி இருக்க பொசிஷனில் ஒரு படத்தினுடைய தரம் ப்ளஸ் மற்ற விஷயங்களை விட அது வந்து மக்களை போய் இதை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முதற் காரணமாக இருக்கிற இது வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். அவங்க வந்து இப்போ ஜென்ரலி ஒரு இயக்குனர் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்து சம்டைம்ஸ் மாறி இருக்கலாம். பட் நம்ம படத்துக்கு வந்து அதை அந்த மாதிரி இல்லாமல் 2 மடங்கு எஃபர்ட் போட்டு எல்லாருமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு எங்கள் குழுவினர் சார்பாகவும் எங்கள் ப்ரொடியூசர் சார்பாகவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் பற்றியும் குழுவினர் பற்றியும் நான் ஆக்சுவலாக பேசணுன்ட்டு இருந்தேன் ஆன் பிகாஃப் ஆஃப் சுரேஷ் சங்கையா சார். பட் நம்ம ராமகிருஷ்ணன் சார் வந்து அதை ரொம்ப அருமையாக தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். அதே விஷயங்களை ரிப்பீட் பண்ணாமல் நம்ம இந்த படத்தில் வந்து யோகி பாபு சார் வந்து பண்ணார். அவருடைய சப்போர்ட் வந்து அளப்பரியது. நான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் டைம்லேயும் சொன்னேன். நான் அவர் இந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது. இந்த படம் வந்து அவருடைய ஹெல்த்து மட்டும் இல்லை, அவருடைய இந்த கதை மேலே இருக்கிற இன்வால்மெண்ட்டில் முழுக்க அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து சிறப்பாக வந்ததுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு யோகி பாபு சார் ப்ளஸ் மற்ற ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான இந்த லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லொக்கேஷன் வந்து அந்த யோகி பாபு சாருடைய வீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்கும். அந்த ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த கிராமம் புரசலூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீடெலாம் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஓப்பன் ஏரியாவில் அதை வந்து நம்ம செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதை வந்து மிக தத்ரூபமாக செட் அமைச்சு ரொம்ப லைவாக பண்ணி கொடுத்தது வந்து நம்ம படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் ப்ளஸ் அவருடைய டீம் பிரகதீஷ் ப்ளஸ் மற்ற எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அந்த கோயில் அந்த வீடு பற்றி யாருமே அது செட் அப்படிங்கிறத வந்து யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்களும் பல விஷயங்கள் பேசுகிறப்ப இதை வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் நான் ஆடியோ டைமில். அந்த டைமில் என்னால் சொல்ல முடியல. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சுபேந்தர் வந்து அவர் பாவம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃப்ராக்சர், அதனால தான் வந்து ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி வரல. அவருக்கு வந்து சுபேந்தருக்கு என்னுடைய பாராட்டியும் நன்றியும் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுரேஷ் சங்கையா வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ மிடில்லையே பார்த்தீங்கன்னா அந்த வெயில், நாங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹாட் சம்மரில் தான் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபெப்ரவரி ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தான் ஷூட் பண்ணோம். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் வந்து அவர் ரொம்ப டயர்டாகி பிரேக் டைமில் வந்து ட்ரிப் சேர்க்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து எந்த வகையிலையும் தளராமல் அவருக்காக வெயிட் பண்ணி அந்த டைமில் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு ஹலோ கன்சாமி அண்ணன் வந்து சொன்னார் ஒரு விஷயம், அந்த கிராம மக்கள் பற்றி சொன்னார். அந்த புரசலூர், நத்தக்கரை, இல்லை மற்ற அந்த ரெட்டியார்பட்டி எல்லாத்துலேயும். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டுங்க, நான் என்னுடைய நேட்டிவ் வந்து சேலம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து சவுத் ஜோனில் நான் ஆக்சுவலி ட்ராவல் பண்ணியிருக்கேன், போய் ஷூட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா ஓரியன்டாவோ இல்லை ஜென்ரலாகவோ பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி இருக்கவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் அதை வந்து டோட்டலாக எனக்கு இந்த படம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்துடைய ஷூட்டிங்க்கு போனோம் அப்படின்னா பப்ளிக் ஏரியாவில் அதுவும் மெயினாக லைவாக ஷூட் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் வந்து பயங்கர ஆர்வமாக வருவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரியே ஒரு சில சங்கடங்கள் சலிப்புகள் வந்து அதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மக்கள் தான், எல்லாருமே ரொம்ப சாதாரண கூலி வேலை பண்ணுறவங்க, அந்த மாதிரி மக்கள் தான். கடைசி வரைக்கும் வந்து அவங்க அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு நாங்கள் சில டைம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் படத்தில் நிறைய நைட் எஃபெக்ட்லாம் வந்து நம்ம ஒய்டாலாம் பிளான் பண்ணுறப்ப அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் எல்லாரையும் இது பண்ணோம். அந்த மக்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட் வந்து சீரியஸாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மதுரை தாண்டி ராமநாடு மற்ற ஏரியானாவே அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டின் மாறி அவங்களுடைய அந்த இது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான
மக்கள் சமுதாயம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை வந்து கண்டிப்பாக மக்கள் ஊடகம் மூலிமா இதை வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை பதிவு பண்ணணும், அந்த மக்களுக்கு நன்றி சொன்னது அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் படத்தினுடைய ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், உங்களுடைய எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து ஆர்ட் டைரக்டர் கிராஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை வந்து சுரேஷ் சங்கியாட்ட ரெஃபர் பண்ணாருங்க. வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சுரேஷ் சங்கியாவை மீட் பண்ணுறப்ப நான் வந்து அந்த டைம் வந்து கிடாயன் கருணைமனு பார்க்கல. நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் ரத்னவேல் சார் அவரோட வந்து தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயும் செகண்ட் டிஓபியாக இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருந்தேன். கிடாயன் கருணைமனு படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கனாலே பார்க்கல. அந்த டைம் வந்து அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த படத்தை பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வேற லெவலான ஒரு லைவான ஒரு ஃபீலில் பண்ணியிருக்காரு. அந்த படம் கரெக்டாக அந்த டைமில் ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதே மாதிரி மீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தார். எனக்கு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, என்னடா இப்படி டயர்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரமேஷ் பாபு சாராக இருக்கட்டும், ஜெகன் சாராக இருக்கட்டும், அவர் மேலே இருக்க அவர் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு நம்ம வந்து வெறும் ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இவர் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜஸ்ட் நாட் லைக் அ ப்ரொடியூசர். அவர் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெண்டாவோ எல்லா வகையிலையும் வந்து அவர் உதவி பண்ணிட்டார். அதே மாதிரி நம்ம படம் ஃபஸ்ட் காப்பி வந்து சவுண்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜில் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சுரேஷ் சங்கியா இறந்துட்டார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அவருடைய நிலைமையெல்லாம் நினச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. ஆனால் எப்பயுமேங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் அதுக்கப்புறம் பல முறை அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். என்றைக்கும் வந்து ஒரு நாள் கூட வந்து ஐயோ அவர் இறந்துட்டாரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சோர்வை வந்து அவர்கிட்ட பார்க்கவே இல்லை. பார்த்துக்கலாம் தியாகு, பண்ணிடலாம், பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அவருடைய தன்னம்பிக்கை வந்து சான்ஸே இல்லை. என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம ரமேஷ் பாபு சாருடைய இந்த ஒத்துழைப்பு, அவர் வந்து இந்த படத்துக்காக வந்து நாட் ஓன்லி ப்ரொடியூசர், ஒரு இணை இயக்குனர் லெவலில் எல்லா வேலையும் அவர் பண்ணியிருக்காரு. அதையும் வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஊடக நண்பர்கள் எல்லாரும் அதையும் வந்து இது பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை லவ் பண்ணி அதை ரசித்து எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவருடைய ரசனைகள் வந்து சான்ஸே இல்லை. மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரமேஷ் சார். ப்ளஸ் வந்து ஜெகன் சாராக இருக்கட்டும், ப்ளஸ் ஹாட் ஸ்டார் டீமாக இருக்கட்டும், நரன் சாராக இருக்கட்டும். நரன் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். ஒரு ஷெட்யூலே வந்து இது பண்ணியிருந்தீங்க, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரீம் சிஇஓ சார் குகன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறது என்னதான் இது இருந்தாலும் அது வந்து அவர் அந்த முதல் நாள்லேருந்து அவர் சாருக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியுது அவங்க டீம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் இதில் ஒர்க் பண்ண அனைத்து உதவி இயக்குநர்களாக இருக்கட்டும், என்னுடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் மற்ற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த படத்தில் வந்து லொக்கேஷன் ப்ளஸ் மற்ற விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலோ கன்சாமி அண்ணனுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னாருல, அது என்ன சுச்சுவேஷன் கேட்டிங்கன்னா, அவங்க பையன் வந்து தலையில் அடிபட்டு ஐசியூவில் இருந்தார் மதுரையில். அந்த ஸ்டேஜில் நாங்கள் ரெக்கி போகிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு 4-5 முறை போய் எங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்காம ஒவ்வொரு முறையும் வரப்பையும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபு சார் இல்லை நீங்கள் இந்த முறை போங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் வந்து அவங்க பையன் ஐசியூவில் இருக்கிறப்போ கூட வந்து அவர் அலோ கன்சாமி அண்ணன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாருங்க. அவர் வந்து ஒவ்வொரு ஊராக காமிச்சு இது பண்ணார். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த புரசலூருங்கிற அந்த ஊர் கிடைச்சதுங்க. ப்ளஸ் வந்து ராம் சுரேஷ் அவரும் வந்து அந்த கமுதி ஏரியா. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் அந்த லோக்கலில் இருந்து இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே யாருமே வந்து இந்த படத்தில் அவங்கவுங்களுடைய வேலை இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே வந்து அது அவங்களுடைய பொறுப்புக்கு மேலே தெரில, ஏதோ சுரேஷ் சங்கியானாலேயோ இல்லை எதனாலேயோ எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகி எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து நம்ம நண்பர் எடிட்டர் ராமர் சொல்லணும், அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சப்போர்ட்டை வந்து சான்ஸ் இல்லை. நிறைய விஷயங்களில் வந்து அவர் சுரேஷ் சங்கியாவோட இது பண்ணார். அப்புறம் நம்ம பிரதர் நிவாஸ் பிரசன்னாவுடைய மியூசிக்கு நாம் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் இப்போ பண்ணிகிட்ருக்க படங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருந்தாலும் இந்த படத்துக்கும் வந்து எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் படத்தினுடைய மியூசிக் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து இந்த படம் இந்த ஒரு வாரம் நீடிச்சு இப்போ அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகிறதுக்கு உங்களால் ஆன
உதவியை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டீம் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.